இன்றைக்கி வெங்காய ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெந்தயம், புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் தான் தேவை. சின்ன வெங்காயத்தை வச்சு தான் இப்போ நம்ம இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இப்போ இதுக்கான தேவையாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ரொம்ப பொடிசாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் எப்படி சாப்பிடுவீங்கிறத பொறுத்தாக இருக்குது. இது புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அப்புறம் உப்பு தேவைப்படும். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அந்த வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாகி லேசாக பொரிய ஆரம்பிக்கும். நல்லா வாசனை வரும். அது வரையிலும் நம்ம பொரிய விடணும். வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நிறையா போட்டால் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம போட்டாலே போதும். இதோட இப்போ இது வெந்தயம் லேசாக செவந்த உடனே நம்ம கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாயை நம்ம 2 கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா. ரொம்ப பொடிசாலாம் போட வேண்டாம். ஓரளவுக்கு பெரிய மிளகாயே போடும்போது தான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் லேசாக வறுத்து விட்டுடலாம். வறுத்து விட்டோம்னா இந்த கலர் மாறிடும், மிளகாயோட கலரு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும். அதையும் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கும் போது அது நல்லா ஓரளவுக்கு தோல்லாம் சுருங்குற அளவுக்கு வதக்கணும். ரொம்ப முன்னாடியே நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப நறுக்குன்னு இருக்கும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ அந்த புளி தண்ணிக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ நான் உப்பு போட்டாட்டேன். இப்போ இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம மற்ற ரசம்லாம் நுர பொங்கினவுடனே இறக்கி வச்சுருவோம். ஆனால் இதுக்கு வந்து நுர கட்டணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொதிக்க விடணும். நான் இப்போ அது சின்ன பாத்திரமாக இருந்தனால வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு ரசம். இப்போ நல்லா கொதித்து அது ஆன உடனே வெந்த உடனே நம்ம ரசத்தை இறக்கிடலாம். இந்த ரசத்தோட வாசனைக்காகவே நம்ம ஒரு பிடி சாதம் அதிகமாகவே சாப்பிடுவோம். நானும் சுவையான சமையலுங்கிற என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.